வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி கூறும்படிக்கு நாம் சில வசனங்களை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 24:12-13. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம இங்கே வாசிக்கிறோம், பிகாஸ் த lawlessness is increased, most people's love will grow cold, but the one who endures to the end, he will be saved. அதாவது நாம் இப்போ கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தை நெருங்க அக்கிரமம் மிகுதியாகும் என்று வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிறதான அன்பு தணிந்து போகுமா, அநேகம் பேருடைய அன்பு தணிந்து போகும் என்று வாசிக்கிறோம். இப்போ முதல் காரியம், இந்த வசனத்தில் அன்பு அப்படின்னா என்ன? நம்ம உலகத்தில் அன்புன்னா எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கும், ஒருத்தர் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அழுதாலோ, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு துதிக்கிறது, அல்லது ரொம்ப தயவாக ஒரு பாட்டு படிக்கிறது, இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அந்த இசையில் அப்படியே இனிமையாக கொண்டு போகிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு அன்பாக, அதாவது உணர்ச்சிகளை we feel emotion is love, உணர்ச்சியை தூண்டக்கூடியதான பாடல்கள், இதெல்லாம் அன்புன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அன்பு. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் 14:21 வசனம் வாசிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இப்போ இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, ரிசீவ் த கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கற்பனைகளை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் அவைகளை கை கொள்ளுகிறவனும் அவன்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஆண்டவர் சொல்றார். 15வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடங்க, அதை கை கொள்ளுங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கடுத்து 23 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 வசனம் வாசிப்போம். 8:31. If you continue in my word, they are truly disciples of mine. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம திரும்ப என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதும் அதை கை கொள்வதும் அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இதுதான் தேவன் சொன்னது. ஆனால் நம்ம அன்பாக இருக்கிறோம் என்ன நினைக்கிறோம்னா, வெவ்வேறு விதமாக அதை புரிந்து கொள்கிறோம். அப்படின்னா தேவனுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சோம்னா அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், காணிக்க கொடுத்தா அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆக இது எல்லாமே அன்பு தான், தப்புன்னு இல்லை. ஆனால் முதலாவது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய அன்பு என்னென்னா, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். அருமையானவர்களே, இதைத்தான் அன்பு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வார்த்தைகளை இப்போ இந்த வருஷத்தில் எத்தனையோ வருஷமாக நம்ம ஆண்டவரை பின்பற்றி வர்றோம், அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொண்டு நடக்கிறோம், அதுதான் இப்போ நம்ம யோசிக்கணும். வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதில்ல. நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆண்டவர் ஃபாலோ மீன்னாரு. அவர் முன்னாடி போனார். அவர் பிதாவினுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்து முன்னாடி போனது போல நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமாக யோசிங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி
அவருடைய வார்த்தைகளை நிறைய சபையில் கேட்குறோம். அந்த வார்த்தைகளில் எந்த அளவுக்கு நாம் கை கொண்டு நடப்பதில் தேறி இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறோம், பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும்னு கேட்குறோம், பொறாமை இல்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம், பெருமை இல்லாதவர்களாக இருக்கணும்னு கேட்குறோம், கோவப்படக்கூடாதுன்னு கேட்குறோம், பாலி இச்சையினால் நம்ம கண்கள்னால இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறோம். இப்படி அநேக வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பைபிளில் படிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நடைமுறையில் நான் கை கொண்டு நடக்கிறேன், இதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். காணிக்கை கொடுக்க வர்றோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அன்பு கூர்ந்து காணிக்கை கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காணிக்கையை அவர் அங்கீகரிக்கணும்னா நீ யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் போய் மன்னிச்சுட்டு வந்துடு. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்னன்னா, என் வார்த்தையை கை கொண்டு நட. இதில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் இதைத்தான் நம்ம பார்க்கணும். நிறைய வார்த்தைகளை கேட்குறோம், அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும், நம்ம எல்லாருக்கும் மன்னிச்சிட்டோமா? ஸோ இப்படி நம்மளை ஆராய்ந்து பார்த்தோம்னா தான் நாம் தேவனிடத்தில் உண்மையிலே நம்ம அன்பு கூறுறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் கரெக்டான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு வர முடியும். சரி, இப்போ இங்கே வசனத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய வசனங்களை கை கொள்ளுவான் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே 24:12 நம்ம வாசி தியானித்த வசனத்துக்கு போவோம். 24:12, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ பாருங்கள், முதல்ல அன்பு இல்லாமல் போயிடும் சொல்லலை, அன்பு தணிஞ்சு போயிடும். அப்படின்னா ஆதியில இருந்து அந்த அன்பு நமக்கு குறைஞ்சு போயிடும், அதான் அதுக்கு அர்த்தம். தணிந்து போய்விடும், அன்பு தணிந்து போய்விடும். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கக்கூடியதான நம்முடைய வைராக்கியம், த ஜீல். இப்போ ஆரம்பத்தில் ஒரு கணவன் மனைவி திருமணமான புதில் அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஈர்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும், ஒருத்தர் பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் போக போக அவர்கள் இவரிடத்தில் சில குறையை காணும்போது அல்லது இவர்கள் அவரிடத்தில் சில குறையை காணும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தணிந்து போய் விடுகிறது. அங்கே ஒன்றா இருப்பாங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரே பெட்டில் தான் படுப்பாங்க. ஆனால் அந்த ஆதியில் ஒருவருக்கு இருந்ததான அந்த நேசம், ஈர்ப்பு, அந்த நேச அனல் அது தணிஞ்சிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பேர் உள்ள அன்பு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த இதில் பாருங்கள், when the lawlessness increase, because lawlessness is increased, அக்கிரமம் மிகுதியாவதனால். இந்த அக்கிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்கிரமத்தை ரெண்டு விதத்தில் பார்க்கணும். ஒன்று வெளியிலேருந்து நம்மளை தாக்கக்கூடியதான அக்கிரமம், ஒன்று வெளியிலேருந்து நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அக்கிரமம், இன்னொன்று நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான அக்கிரமம். இந்த அதிகாரத்தில் 24வது அதிகாரத்திலே ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் என்ன கேட்டாங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து பாருங்களேன். 3வது வசனத்தில், பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில், ஒலிவ மலையில தான் ஆண்டவர் 2வது வருகையில் அவர் இறங்க போறாருன்னு எழுதியிருக்கு. அந்த ஒலிவ மலையில உட்கார்ந்திருக்கையில் வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன அடையாளம் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன எச்சரிக்கிறார் தெரியுமா? அடையாளத்தை தேடாதப்பா, நீ வஞ்சிக்கப்பட்டு போயிடுவ. அடையாளத்தை தேடாத, நீ வஞ்சிக்கப்பட்டு விடுவாய். அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, and Jesus answered and said to them, see to it that no one misleads you. நீ அடையாளத்தை தேடினீன்னா உன்னை ஒரு சிலர் தவறாக நடத்தி விட முடியும். வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு தமிழில். இங்கிலீஷில் எழுதியிருக்க மிஸ்லீட் அப்படின்னா தவறாக வழி நடத்தப்படுதல். எப்படி தவறாக வழி நடத்தப்படுவோம்? 5வது வசனம் எழுதியிருக்கு பாருங்க. ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி தவறாக நடத்துவாருன்னா இங்கிலீஷ் எழுதியிருக்கு, many will come in my name saying I am the Christ and will. அவன் கெட்டு போனான். ஆமாம் அருமையானவர்களே, நல்ல தேவதூதன் தான் பின்னாடி பிசாசாகி போயிட்டான். அவன் நல்லவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு வரத்தை கொடுக்கிறார், பிறகு அவன் பெருமை அடைந்து விழுந்து போகிறான்.
இதனால தான் பிரச்சனை. வாசிங்க இப்ப. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. For the gifts and the calling of God are irrevocable. தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு வாரத்தை கொடுக்குறாரு நல்லவங்களா இருக்கும்போது, தாழ்மை உள்ளவங்களா இருக்கும்போது. ஆனால் பின்னாடி அவர்கள் கெட்டு போகும்போது அந்த வரத்தை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அது அவருடைய இயற்கையான சுவாபம். இப்போ நம்ம நல்ல மனுஷங்களா இருக்கிறோம், யார் வீட்டுக்காவது போகிறோம், ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மோதிரத்தை வாங்கி போடுறாங்க, ஒரு சிலர் ரூபா எழுதுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க நம்மளை விட்டே போயிடுறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டோம், விசேஷங்களுக்கு அழைக்க கூட மாட்டோம். அவங்களா தெரிஞ்சு வந்து ஒரு சில நல்லவங்களா இருந்தால் திரும்ப கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு இருந்துருவாங்க. இவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்தது வந்து கிஃப்ட்டு தான், அது திரும்ப வரணும்னு நினச்சி நான் கொடுக்கல, அதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு. அதனால் ஆண்டவர் திரும்ப எடுக்க மாட்டார். அதனால நம்மை சுற்றி உள்ளதான மனிதர்கள் ஊழியம் செய்கிறார்கள், இயேசுவின் பெயரால் அற்புதம் செய்கிறார்கள், பைபிள்ல இருந்து தான் வார்த்தைகளை பேசுகிறாங்க, அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவர்களுடைய கனிகளினால, அவர்களுடைய வாழ்க்கையில கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பேதுரு சொன்னார், காம விகார நடத்தை, கண்களின் இச்சை, அது வந்து பாலிய இச்சையினால் நிறைந்த கண்கள், பொருள் ஆசையினால் நிறைந்து தந்திரமான வார்த்தைகளினால் நம்முடைய பொருளை கவரக்கூடியதான போதனைகள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா, தங்களை மகிமைப்படுத்துகிறார்களா? இதுதான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிக்கு உள்ளதான அடையாளம். அவர்கள் ஜனங்களை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்கிறார்களா, தேவன் பக்கம் சேர்த்துக் கொள்கிறார்களா? தேவனுடைய வார்த்தையை சரியாய் சொல்லி போதிக்கும் போது அவர்கள் தேவனிடத்தில் சேர்வார். ஆனால் அவர்களிடத்தில் இனிமையான, அதாவது தேனொழுக பேசும் பொழுது அவர்களை ஈழ்க்கும்படியான வார்த்தைகள், அதான் சொன்னேன். உண்மையான அன்பு என்ன ஆண்டவர் சொன்னார் தேவனிடத்தில். எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம். தேவன் உண்மையா நம்ம நேசித்தார் என்ன அர்த்தம்? அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆனால் அந்த போலியான தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் ஒரு காலம் சிட்சிக்கவே மாட்டார்கள். அவர்கள் இன்பமான வார்த்தைகளை பேசுவார், தேனொழுக பேசுவார்கள். வேசியினுடைய வார்த்தை குறித்து எழுதியிருக்கிறது, அது தேனை போல என்ன செய்வாங்க, எப்படி இருக்கும், மிருதுவா இருக்கும். அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியதான நளினமான வார்த்தைகள், கவர்ச்சியான வார்த்தைகள், அந்த தொனி, அந்த பேச்சு, அந்த வார்த்தை எல்லாமே அப்படியே கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வார்த்தைகள் வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கு. அவர்கள் வந்து ஆண்டவருடைய பேரால தான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எரேமியா 14 வாசிங்க, 14:15. நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். பாத்தீங்களா, கர்த்தர் வந்து சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க புது வருஷம் வந்த உடனே பாருங்க, அடுத்த மாசத்துல அந்த அடுத்த வாரத்துல புது வருஷம் அன்னைக்கு நீங்க டிவியில யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை அப்படி ஆக்க போறாரு, இது தங்க வருஷம், இது அப்படி ஆசீர்வாதம், எல்லாமே அதான். ஆனால் தேவன் நேசிக்கிறவர்களை கடிந்தோண்டு சிட்சிக்கிறார். அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு நாம எப்படி தயாராகுதுன்னு போதிக்கிறவங்க நல்ல தீர்க்கதரிசிகள். எதிர்காலத்திற்கு பாடுகளை, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்க எப்படி அதை எதிர்கொள்ளணும்னு சொல்றவங்க நல்ல தீர்க்கதரிசிகள். ஆனா உனக்கு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் உனக்கு வந்து பிரச்சனை விடவே மாட்டார். ஆண்டவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவார். ஆண்டவருடைய பெரிய கிருபை அது. இப்படி ஒரு சைடை மட்டுமே பேசிட்டு போனா நாம மோசம் போயிடுவோம். மோசம் போக்கும் வார்த்தைகள் எப்படி வருதுன்னா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, யாரும் தூங்கிறாதீங்க, கவனமா கேளுங்க. 2024 முடிய போகுது, அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். நீங்க அடுத்த வாரத்திலேயே நீங்க எந்த சபைக்கு செய்தியை பார்த்தாலும் பெரும்பாலான சபைகள் இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் வாக்குத்தத்த வசனங்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அது பூராமே பைபிள்ல தான் இருக்கு. சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது பைபிள் வசனத்தை சொன்னானா, வெளியில இருந்து சொன்னானா? அவன் சொந்தமா ஏதாவது வெளியில சொல்லியிருந்தா நம்ம வந்து சோதிக்கப்பட மாட்டோம். அவன் பைபிள்ல உள்ள வசனத்தை தான் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான். பாருங்க, இதே எழுதியிருக்கு, நீர் வந்து இங்க மலையில இருந்து கீழே குதிங்க, உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவனுடைய தூதர்கள் வந்து உன்னை தாங்கி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா வேத வசனம். அப்ப சாத்தான் வந்து நம்மை சோதிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு சோதிக்கிறான். இயேசுவின் பேராலே அற்புதம் செய்கிறான். இயேசு சொன்ன வார்த்தைகளே எடுத்து
நமக்கு அப்படியே போதிக்கிறார்கள். அவர்கள் தங்களிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி, தங்கள் கூட்டத்தை பெரிதாக்கும்படிக்கு, தங்களுடைய பண வரவுகளை பெரிதாக்கும்படிக்கு போதிப்பார்கள். எனவே உங்களுடைய மனது நோகாதபடிக்கு அப்படியே ஆசீர்வாதமான வார்த்தைகளையே பேசுவார்கள். கடிந்து கொள்ளுதலோ சிக்ஷையோ அங்கே இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஜனங்கள் அதில் தான் பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கு. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அது இடுக்கமான வாசல், அது குறுகலான வழி. அதில் நடந்து போகும் பொழுது கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். இதுதான் சரியான வழி. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு நிச்சயமாக அவர் இரக்கம் பாராட்டுவார். இங்கே தான் நம்ம விசுவாசத்துக்கு சோதனை வருது. நம்ம 24:12 எழுதியிருக்கு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதுல நிலைத்திருக்கிறவன்? தேவன் பேருள்ள விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். ஆண்டவருடைய யோவான் 8:34 வாச்சோம், என்னுடைய வசனத்தில் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்ப அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், அதை கை கொண்டு நடக்கிறதுல உறுதியா இருக்கணும், அவர் பேரில் உள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவருடைய வருகை நெருங்கிருச்சு. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, நான் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன எழுதியிருக்கு அதையும் நம்ம படிக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கும். வாசிங்க 18:6 அதாவது ஒரு தேவனை விசுவாசிக்காதவன் மனுஷருக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லி ஒரு விதவை போய் அவளுக்கு நியாயம் கிடைக்கும்படிக்கு அவன் போய் கெஞ்சுகிறாள். ஒரு ஜெபத்தை குறித்து எழுதியிருக்கு. அப்பொழுது என்ன சொல்றாருன்னா, அவன் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் டெய்லி இவள் என்னை அலட்டுகிறாளே என்று சொல்லி அவனுக்கு நியாயம் செய்கிறான். இதை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொல்லாதவன், கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனுக்கும் பயப்படாதவன், அவனே அந்த நியாயாதிபதி நியாயம் செய்கிறான் என்று சொன்னால், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாத்தீங்களா? நிச்சயமாக நியாயம் செய்வார். இதுதான் இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு. அப்ப நீங்க ஏதாவது அநீதியினால் பாதிக்கப்படும் பொழுது, அக்கிரமக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது, அந்த விதவை அதுக்கு தான் போய் ஜெபித்தா, நியாயாதிபதிட்ட எனக்கு நியாயம் செய்யுங்க, பாருங்க இப்படி பண்றாங்க. அப்ப நம்மளும் அதே மாதிரியான பாடுகள் கஷ்டங்கள்ல நம்ம கடந்து போகும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார், உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆனாலும் தேவன் எனக்கு இரக்கம் செய்வார், எனக்கு நியாயம் செய்வார்ங்கிற விசுவாசத்தை நான் வரும் வரையில் யார் காத்துக்கொள்வா? நான் மண்ணுரையில் விசுவாசத்தை, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, எத்தனை பேர்கிட்ட அந்த விசுவாசம் இருக்கும்? ஏனென்றால் அக்கிரம மிகுதி ஆகும் போது, வெளியில அக்கிரம மிகுதியாகும் போது, நம்ம தேவன் பேரில் வைத்திருக்கிறதான் அந்த வைராக்கியமும் அன்பும் கீழ்ப்படிதலும் தனிந்து போகிறது. அதுதான் அக்கிரம மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தனிந்து போகும். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மறுபடியும் பாருங்க, அந்த வஞ்சிக்கப்படாதீர்கள் சொன்னார்ல, அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 24:7 6-7 வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யுத்தங்களை பற்றிய செய்தி பாருங்க. நம்மளாம் யுத்தம் வரும்போது நம்ம ஏதோ ஒன்று அப்படி வாசிச்சுட்டு போகிறோம். இப்போ இங்கே உக்ரைனில் யுத்தம்னு சொல்கிறோம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு யுத்தம், அங்கே இஸ்ரேலுக்கும் சுற்றி உள்ள நாடுகளுக்கும் யுத்தம். இதெல்லாம் அன்றாட செய்தி ஆகி போயிட்டு தான் நம்ம ஒரு நியூஸ் அவ்வளோதான் அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் கதறாங்க, கத்துறாங்க. அந்த பாம் விழும்போது அவங்களுடைய நெருக்கமானவங்கள்லாம், பிள்ளைகளெல்லாம் இறந்து மடிகிறாங்க. அவர்கள் கட்டுற வீடெல்லாம் இடிது தரமட்டமாகுது. அவர்கள் உணவுக்காக ஏங்குறாங்க. ஒரு இடத்துல காமிக்கிறாங்க, ஒரே ஒரு பேக்கரி திறந்திருக்கு, அதுல இருந்து கொடுக்குறாங்க, அப்படியே அடிச்சுக்கிட்டு போய் சாகுறாங்க.
நம்முடைய கண் முன்னே நம்ம பெற்ற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க. ஒரு ரொட்டி கிடைக்காதா, ஒரு அப்பம் கிடைக்காதா. 46,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னாங்க காசால. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களெல்லாம் தேவ பக்தி உள்ளவங்க, அதனால இவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் தான், நம்மை போன்ற மனிதர்கள். அங்கே கிறிஸ்தவர்களும் இருந்திருப்பாங்க. அவர் கிறிஸ்தவர்களா அல்லது பிற மதத்தவர்களாலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மை போன்ற ஒரு மனிதர்கள். நாமளும் அக்கிரமக்காரராக தான் இருந்தோம். தேவன் நம்ம இறக்கமாக ரட்சித்தார். எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யுத்தங்களையும் பற்றிய செய்திகளை கேள்விப்படும் போது நம்மளாம் அப்படியே ரொம்ப ஒரு கம்ப்ளேசன்ட், ரொம்ப ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறோம். அங்கே பாடுபடக்கூடியதான நம்முடைய விசுவாச சகோதரர் இன்றைக்கி நான் பார்த்தேன், காசாலில் கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கிறாங்க. அதை ஒரு யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. லெபனானில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சிரியாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யுத்தம் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளையும் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படிலாம் பார்க்க வேண்டாம், மனிதர்கள், நம்மை போன்றதான மனிதர்கள். தன்னை போல பிறனை நேசியாதான் ஆண்டவர் சொன்னார். அவர்கள் எந்த மதத்தவர்கள், எந்த ஜாதிக்காரர்கள், எந்த நாட்டுக்காரர்கள், எந்த நிறத்தவர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மை போன்ற மனிதர்கள் அழிகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதும் கஷ்டமா இருக்கு. அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம்? யுத்தங்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 7வது வசனம், எச்சரிக்கையா இருங்க, ஆனா நீங்க கலங்க வேண்டாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், நாட்டுக்கு விரோதமா நாடுங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். நாட்டிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களே அடிச்சு துரத்துறது எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? இப்ப கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இலங்கையில கேள்விப்பட்டோம், வங்காளதேசத்துல கேள்விப்பட்டோம், அப்புறம் இன்னொரு நாட்டில் இப்போ சிரியாவில் கேள்விப்பட்டோம். அப்படி ஒவ்வொன்றா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் அதிபதியில் இருக்கிறவங்கள மக்கள் துரத்திட்டு வீட்டில் எடுக்கிற பொருளெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டில் அள்ளிட்டு போனாலே நமக்கு எவ்வளோ துயரமாக இருக்கும். அவங்க எவ்வளோ சேர்த்து வச்சு பெரிய ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து அடித்து வெளியே துரத்துறாங்க. இதுதான் ராஜ்யத்திற்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து என்ன வாசிங்க? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டு. மனிதர்களுக்கு செய்யக்கூடியதான துரோகம் ஒரு பக்கம், அக்கிரமம் இன்னொரு பக்கம், இயற்கையும் விரோதமா இருக்கு. எப்படி இருக்குன்னு வாசிக்கிறோம்னாக்கா, பஞ்சங்கள், அப்புறம் பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு புதுசா வியாதிகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்ட்டு நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இதுலையும் போடுற புது வியாதிகள் எல்லாம் சொல்றாங்க. கொரோனா நம்ம கேள்விப்பட்டு 2 வருஷம் பிரேயரே நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனா புதுசா பல வியாதிகளை சொல்றாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்புறம் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது நிமித்தம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது நிமித்தம், சபைகளுக்கு போறது நிமித்தம், அங்க எழுதியிருக்கு சொந்த ஜனங்களே, உங்க வீட்டில் உள்ளவங்களே, உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி, நம்ம சொந்தக்காரங்க, உறவினர்கள், ஜாதிக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், அவங்களே நமக்கு எதிராக எழும்புவாங்க. அதான் எழுதியிருக்கு. அதனால என்ன எழுதியிருக்குன்னா, இதெல்லாம் நடக்கும் பொழுது, இதெல்லாம் வெளியிலிருந்து நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான அக்கிரமங்கள், உங்களுடைய அன்பு, நீங்க தேவன் பேர்ல வைத்திருக்கிற வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற உங்களுடைய அன்பு தனிஞ்சு போயிடும். க்ரோ கோல்டு. ஒரு காலத்துல ஹாட்டா இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ஹாட், வார்ம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம். தனிஞ்சு போகுது அப்படின்னா குறைஞ்சு போகுது. க்ரோ கோல்டு. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? அப்பதான் சொல்றாரு, பிகாஸ் த லாலெஸ்னஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்படி அதிகரிக்கும் போது, நாளுக்கு நாள் இப்படி அக்கிரமம் அதிகமாகும் போது, பாடுகள் அதிகரிக்கும் போது, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் அதிகரிக்கும் போது, அந்த மனிதர்களுடைய சுவாபங்கள் மோசமா இருக்கும்போது, நம்முடைய இருதயத்துல தேவன் பேர்ல தேவனுக்காக வைத்திருக்கிற அந்த வைராக்கியம் அப்படி தனிந்து போகுது. ஒண்ணு. இன்னொன்னு நான் சொன்னேன், இது எக்ஸ்டர்னல். இன்டர்னல் சொன்னேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 23வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. 23, 25. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே,
போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்குனாக்கா, inwardly you are full of hypocrisy and lawlessness. hypocrisy and lawlessness. lawlessness என்ன அர்த்தம்? அக்கிரமம். அப்போ உள்ளத்துக்குள்ள செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், ஹிப்போக்ரஸி, அதாவது ஒரு காலத்தில் வைராக்கியமாக ஆண்டவர் பின்பற்றணும், அப்புறம் பின்னாடி அக்கிரமம் மிகுதி ஆகும்போது கொஞ்சம் அன்பு தணிஞ்சு போச்சு. ஆண்டவர் பேரில் உள்ள வைராக்கியம், ஆலயத்துக்கு போகணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு இப்போ என்ன செய்யணும்னா வெளியரங்கமாக நம்ம ஜனங்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதும் பைபிளை தூக்கிட்டு போகிறதும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது போல ஒரு ஷோ ஆஃப் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவர்களாக நம்மை காட்டிக்கொள்வது. ஆனால் உள்ள ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்காக நிற்கணும், சத்தியத்தின்படி வாழணும் அப்படிங்கிற வைராக்கியம்லாம் தனிஞ்சு போயிடும். அப்போ வெளியில் எப்படி இருக்கிறோம்னா எக்ஸ்டர்னலி வி ஆர் வெரி பியூர், ரொம்ப சரியாக இருக்கிறது போல் காட்டிக்கிறோம். வழக்கமாக பாருங்கள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஸ்டார் தொங்க விடுவாங்க, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடுராத்திரியில் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க, நியூ இயருக்கு அதே மாதிரி பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் கிரீட்டிங் சொல்லுவாங்க. எதுக்காக? கிறிஸ்மஸ் கொண்டாடினா தான் அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று வெளியில் உள்ளவங்களால் அங்கீகரிக்கப்படுவாங்க. ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்காங்க? உள்ளத்தில் நேற்று அப்படி தான், இன்னும் எத்தனை நியூ இயர் வந்தாலும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்பாங்க, அது அன்ஹாப்பி நியூ இயராக தான் இருக்கும். ஏன்னா அது மனதை பொறுத்தது. நம்முடைய மனதில் மாற்றங்கள் உண்டாகும் போது தான் தீமை நன்மையாக மாறும். பாருங்க, நம்ம பவுல் அப்போஸ்தலனை பார்க்குறோம். பவுலையும் சீலாவும் பிடிச்சி நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. பவுலையும் சீலாவும் பிடிச்சி சுவிசேஷத்தை அறிவித்ததுக்காக சிறையில் அடைச்சிட்டாங்க. அவங்க ராத்திரியில் என்ன செய்கிறாங்க? அவங்கள காயம், உடம்பெல்லாம் காயம், உள்ள இன்னர் டஞ்சன்ட்டில் அடைச்சிட்டாங்கன்னு எழுதியிருக்கு சிறையில். அவங்க 2 பேர் ராத்திரியில் என்ன பண்ணுறாங்க? தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள். 16:25 அதை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆவது அதிகாரம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பார்த்தீங்களா எப்படி அவங்களால துதிக்க முடிஞ்சது? அதுதான் விசுவாசம். வெளியில பாடுகள் இருக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் அடி உதை. ஆண்டவரே நீங்க ஏன் எங்களை விடுதலை ஆக்கலைன்னு கேட்கல. அப்படிதான் நம்ம கேட்போம். நம்ம அக்கிரமம் வெளியில மிகுதியாகுது, நமக்கு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. சத்தியத்தை சொன்னது நிமித்தம். அவங்க திருடலை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை, பிட்பாக்கெட் அடிக்கலை, உபச்சாரம் பண்ணல, கொலை செய்யலை, சத்தியத்தை அறிவித்த நிமித்தம், ஜனங்களே நீங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னது நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? ஆண்டவரே நான் சத்தியத்தை தானே சொன்னேன், ஏன் என்னை விட்டுட்டீங்க? இப்படி தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டிருக்கு, நீங்க இப்படி விட்டுட்டீங்களே. அப்படித்தானே முறுமுறுப்பு வரும் நமக்கு. நம்ம யாத்திராமத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் அப்படின்னு 16-12 படிக்க நேரம் இல்லை, நீங்கள் படிச்சு பாருங்க. ஜனங்கள் தேவர் கிரம்ப்ளர்ஸ், முறுமுறுத்தார்கள். ஆனால் இவர்களோ துதிக்கிறார்கள். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தது. இப்பொழுதும் தேவன் அதிகாரம் உள்ளவராக தான் இருக்கிறார், வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். அவருடைய அதிகாரம் கைவிட்டு போயிடல. தேவன் இதை எனக்கு அனுமதிக்கிறார், தீமையை நன்மையாக தேவன் மாற்றுவார். நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது இது ஏன் இப்படி நடக்குது? தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டாரோ? நம்ம தான் சும்மா தெரியாம தேவன் தேவன் சொல்லிட்டு இருக்கோமோ? அல்லது நம்ம பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் நம்மளை வெறுத்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ? அப்படி கூட நினைப்போம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதில்லை. நீ விடலாம், நான் விட மாட்டேன். அப்ப ஏன் ஆண்டவர் எப்படி நடக்குது? கிதியோன் கேட்டாரு, தேவன் எங்களோடு கூட இருந்தா ஏங்க இப்படி நடக்குது? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன்ட்ட தேவதூதன் சொல்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி, கர்த்தர் எங்களோட கூட இருந்தா நாங்க எங்க எப்படி இருக்கிறோம்? தேவன் எங்களை கைவிட்டுட்டாரே. மூதாதையர்களுக்கு என்னமோ செஞ்சிருக்காருன்னு வேதத்தில் எழுதியிருக்கு, ஆனா எங்களை விட்டுட்டாரு. நாங்க தான் இப்ப ஒளிஞ்சு போய் திராட்சை இது அடிக்கிறது ஒளிஞ்சு போய் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி செய்யறான்? அருமையானவர்களே, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு வர முடியும். நாமெல்லாம் ரொம்ப பலசாலிகளே அல்ல. ஆனால் தேவன் இரக்கத்தினால இதுவரைக்கும் அவருடைய விசுவாசத்தில் நிலை நிற்கும்படி உதவி செய்திருக்கிறார். அதனால தான் நம்ம நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம இப்போ இந்த உள்ளான அக்கிரமம் சொன்னேன். இதில் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். கடைசி காலம்
இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பி எ கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு லிவிங் பைபிள் எழுதியிருக்கு. வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும். நான் அங்கேயே யுத்தங்கள் வருது, காட்டி கொடுப்பாங்க. அப்புறம் வெளிப்பறையா ஜனங்கள் நம்மளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பல பாடுகள் உபத்திரவங்களுக்கு கையளிப்பார்கள். உங்க சொந்தக்காரங்களே காட்டி கொடுப்பாங்க, பஞ்சம் கொள்ளை, இது ஒரு பக்கம். அதனாலே நம்முடைய அன்பு தணிந்து போயிடும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, கடைசி நாளில் மனிதர்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு சொன்னால், அவங்க உள்ளான இருதயத்துக்குள்ள இவங்கெல்லாம் அவிசுவாசிகள் நினைச்சிடாதீங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ளவங்கெல்லாம் அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குனாக்க, men will be lovers of self. அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தனக்கானதையே தேடுவார்கள், மற்றவர்களுக்கு யோசிக்கிறதே இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இடைஞ்சல் பண்ணும்படி ஒரு காரியத்தை செஞ்சுருப்பாங்க, அவங்க யோசிச்சு செய்கிறதே இல்லை. நமக்கு கெடுதல் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவர்கள் தனக்கானதை தேடுகிறபடினால அடுத்தவங்களுக்கு உள்ளதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும்படி ஒரு காரியம் நடக்கும், ஆனால் அவங்க வேணும்னு உங்களை செய்ய நினைக்கிறதில்ல. அவங்களுடைய காரியம் தான் அவங்களுக்கு முக்கியம், மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ அவர்களுடைய சுயநலம் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு கொடுக்கிறது. கிறிஸ்தவர்களே அப்படி இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் பணம் 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 அரிக்கிறாங்களே. ஏழை எளியவர்கள், விதவைகள், அனாதைகள், வியாதியோடு இருக்கிறவங்க வைத்தியம் பார்க்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகிறான். அவன் ஆஸ்பத்திரிக்காரன் தீட்டுன்னு திட்டிடுறான் பிள்ளை. அவனுக்கு நம்மளை உபத்திரப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவனுக்கு லாபம் வேணும், அவ்வளோதான். ஹி வாண்ட்ஸ் மணி. அதனால யார் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. பாதிக்கப்படணும்னு நினைக்கிறானான்னு இல்லை, பாதிக்கப்படணுங்கிற எண்ணத்தில் அவன் செய்யலை. அதை யோசித்து பார்க்குறதுக்கே அவனுக்கு மைண்ட் கிடையாது. ஏன்னா அன்பற்றவர்களாக மாட்டுவோம். மற்ற மனிதர்களை குறித்ததான அன்பு அவங்களுக்கு இல்லை. தேவன் பேரில் உள்ள அன்பு தணிந்து போனால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதான அந்த தெய்வீகமான தேவன் பேரில் வைக்கக்கூடிய அன்பு தணிந்து போனால் மனுஷரிடத்திலையும் நம்ம அன்பாக இருக்க முடியாது. அதான் காரியம். ஏன்னா நம்ம சுயநலமாக மாறிடுவோம். அடுத்து என்ன எழுதியிருக்கு? பணப்பிரியராயும். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட பணப்பிரியராய் மாறிவிட்டார். கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். சபைகளெல்லாம் எங்கே போனாலும் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்காதான் குறை. ஆனால் சாபத்தை போட்டு மிரட்டி அரட்டி உருட்டி எப்படியாவது நாமளே எடுத்து ஐயா சாமி இந்த ஆளை விடுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா சாபம் போடுறதுல பயந்து போய் நாம் எந்த சூழ்நிலையிலையும் பயத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். இந்த விசுவாசத்தை நாம் ஒரு காலம் விட்டுறக்கூடாது. தேவன் என்னை கைவிட மாட்டார். தற்காலிகமாக சில பாடுகள் கஷ்டங்கள் வரலாம். பேதுரு எழுதுவார், அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் வெளியேற பெற்றதா இருக்கிறதான விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏனென்றால் இப்பொழுது துன்பப்படுவது அவசியமாக இருக்கிறபடியால் எழுதுறாரு. அது என்ன அவசியம்? ஆமாம், துன்பம் வரும்பொழுது தான், பாடுகள் வரும்பொழுது தான் மணி எது பதர் எழுதுன்னு தெரியுது. உண்மையாக ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? பாருங்க, 2 பிள்ளைகளை கொண்டு சாலமோன் கொண்டு வந்தாங்க. 2 பேருமே இது ஏன் பிள்ளைங்கிறா, எட்ரா வாழை வெட்டுறா, 2 ஆளுக்கு பாதியாக கொடுத்துறா. இது என்னத்துக்கு நமக்கு வம்பு? இந்தா நீனு பிள்ளைங்கிற, நீனு பிள்ளைங்க வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுனா. உண்மையான தாய் என்ன சொல்றா? கதறு, ஐயோ வெட்டாதீங்க என் பிள்ளைய, அவள்கிட்ட வேணாலும் கொடுத்துருங்க, அது உயிரோட இருந்தால் எனக்கு போதும். இதே மாதிரி தான் அதை கண்டுபிடிச்சான் இப்போ யார் உண்மையான தாய். அதே மாதிரி தான் பாடுகள் உபத்திரங்களும் காற்றடிக்கும் போது தான் அங்கே மணியும் பதனையும் பிரிக்க முடியும். அந்த காற்று அவசியமா இருக்கு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் தேவன் அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார். அப்பதான் உண்மையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் யார்? சும்மா அப்படியே ஜென்ட்லா போறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்துக்காக வருகிறவர்கள், நன்மையே கிடைக்கிறதுக்காக வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தருணம் எதுனா சோதனை வேலை தான். அப்பதான் நீ முறுமுறுக்கிறவனா அல்லது துதிக்கிறவனான்னு தெரியும். ஜாக்கிரதையா இருப்பார் மாணவர்களே. இந்த சோதனையில நாம விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருப்போம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த வசனத்தில் அடுத்து 4வது வசனம் வாசிங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். 2 இருக்கு. லவர்ஸ் ஆஃப் காட், லவர்ஸ் ஆஃப் பிளஷர். மேல சொன்ன லவர்ஸ் ஆஃப் மணி, லவர்ஸ் ஆஃப் செல்ஃப். சுயநலத்தை விரும்புகிறவர்கள், பணத்தை விரும்புகிறவர்கள். இன்னொரு பக்கம் என்னன்னா,
இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்கள். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, சில இடங்கள் எல்லாம் ஆண்கள் பெண்களை கெடுத்துடுறாங்க, சின்ன பிள்ளைகளை கெடுத்துடுறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கும் லவர்ஸ் ஆஃப் பிளஸர்ஸ். அவங்களுக்கு பணம் வேணும். குடிகாரன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பட்னி பசியாக கிடப்பாங்க வீட்டில், அவன் போய் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போய் கூட குடிச்சிட்டு வருவான். காரணம் என்னன்னா லவர்ஸ் ஆஃப் பிளஸர்ஸ். எனக்கு ஒரு இன்பம் வேணும், நீ எப்படி போனாலும் சரி. அப்போ மனிதர்கள் அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்குனாக்கும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களிடத்துல தேவ அன்பு இல்லை, சுகபோகத்தின் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. நாம எப்படி இருக்கோம் இதெல்லாம் நமக்கு தான் எழுதியிருக்கு. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, அவர்கள் தேவ பக்தியின் 5வது வசனம் பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்டவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் தான். அங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. அதனாலதான் சொன்னேன், இவர்களெல்லாம் அவிசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லன்னு நினைக்க வேண்டாம். அவர்கள்லாம் யாரு? தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்கள். அவர்கள் சபைக்கு போறவங்க, அவங்க பைபிள் படிக்கிறவங்க. அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று வெளியிலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ பண ஆசையும் சுகபோக பிரியமும் இருக்கிறது. ஆனபடினால அவர்கள் வெளியிலே தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உள்ளமோ அநீதியினாலும் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலக்கு. அப்போ 12 இப்படி சொல்லிட்டு தான், இப்படிலாம் நடந்தாலும் முடிபறிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. அருமையானவர்களே, இப்படி நடந்தாலும் நம்ம நிலைத்திருக்கிறோமா ஆண்டவருக்குள்ள, ஆண்டவருடைய அன்புக்குள்ள? இவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்மளால இது முடியாது. அதனால தான் இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு நம்ம வாழ்க்கை நடக்கலை. அக்கிரமம் நடக்கலை, யுத்தம் நடக்கலை, பஞ்சம், பசி, பட்டினி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்கலை. ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு யுத்தம், ஒரு சிலருக்கு பஞ்சம், ஒரு சிலருக்கு கொள்ளை நோய், நமக்கு வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் தேவன் கொஞ்சமாக நடந்துச்சோ கூடுதலாக நடந்துச்சோ, இந்த 2024 டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் தேவன் நம் பட்சத்தில் இரக்கமாக இருந்து உதவி செய்தாரே. அவருடைய இரக்கம். நாம ரட்சிக்கப்பட்டது அவருடைய இரக்கம். ஆயிரம் ஜனங்கள், லட்சமான ஜனங்கள், கோடியான ஜனங்கள் இப்படி தவறான வழியில போகும்போது ஒரு சிறு கூட்டமா ஆங்காங்கே தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு, இதுதான் வழி, இதுல நட, நீ இப்படிலாம் பாவம் செய்யாத, என்னுடைய கட்டளைகளை கைப்பண்டு நட அப்படின்னு நம்மளை தெரிந்து கொண்டாரு. அதுக்கு நம்ம என்ன பாக்கியம் பெற்றோம்? நாம செஞ்ச நீதியினாலையா? இல்லை. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கிலீஷ் எழுதியிருக்கு, in everything give thanks, for this is God's will for you in Christ Jesus. அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசி. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. கிரேஸ் எழுதியிருக்கோம். அதாவது தேவனுடைய கிருபைக்காக ஒரு நிமிஷம், ஒரு வசனத்தை மறந்துட்டேன், வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, always giving thanks for all things in the name of our Lord Jesus Christ to God even the Father. அடுத்த வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க. போதும். இப்ப பாருங்க, எல்லாவற்றுக்காகவும், ஏன்னா எல்லாமே அவரிடத்துல வந்ததுதான். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரு, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். both riches and honor come from you, the great strength that comes from you. அதுல 12ல வாசிக்கிறோம். அதுக்கடுத்து 13, இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்னா we thank you and praise your glorious name. எதுக்கு? 14வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மாலே வந்தது. we received everything from you, all things come from you and from your hand we have given.
உங்கள் கையிலேருந்தே பெற்று உங்களுக்கே கொடுக்குறோம். நமக்கு இருக்கக்கூடியதான ஆஸ்தி, ஐஸ்வர்யம், நமக்கு இருக்கக்கூடியதான சுகம், நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவர், உங்களுடைய வேலை, உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு என் கை சம்பாதிச்சுன்னு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இவர் சங்கீதக்காரன் எப்படி சொல்றா பாருங்க, Lord, we received everything from you. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. உங்களுடைய தோல் நிறம் அது கூட தான். சில பேர் வந்து தங்களுடைய நிறத்தை குறித்து, அழகு குறித்து பெருமையாக இருப்பாங்க. கிவ் கிரெடிட் டு காட். நாம் பிறந்த வீடு, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நமக்கு தந்த தேவன் தந்த மூத்த சகோதரர்கள், நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த தேவன். சில பேர் வந்து சபைக்காக, சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. மூத்த சகோதரர்களுக்கு ஏன்னா அவங்க அதை ருசிச்சிருக்காங்க. அதனால தான் ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் வழி தப்பி போன என்னை தூக்கி எடுத்தீங்களே, பாவ சேற்றில் கிடந்த என்னை தூக்கி எடுத்தீங்களே. எத்தனையோ ஜனங்கள் மோசமான நிலைமையில சபையில கூட வஞ்சிக்கப்படுறாங்க, நீங்க எங்களுக்கு நல்ல இடத்தை தந்தீங்களே. இப்படிலாம் வந்து ஏன் சொல்றாங்கன்னா அனுபவித்தவங்க தான் சொல்ல முடியும். எனவே அருமையான உள்ளே நாம் நன்றி உள்ளவங்களா இருப்போம். யூ மஸ்ட் தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். எல்லா ஜனங்களுக்காக நன்றி சொல்லணும். 1 கொரிந்தியர் 1:4 வாசிங்க. உங்களுடைய தகப்பனுக்காக, உங்களுடைய தாய்க்காக, தீமை செய்தவர்களுக்கு கூட பாருங்க. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாரு, அவருக்கு சரியா படிப்பு இல்லை. வாத்தியார் திட்டி, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, போடா, உனக்கு படிப்பே வரல, என்னை போட்டு கழுத்து இருக்கிறேன் விரட்டி விட்டானான். அவன் போய் அந்த வாக்கில் என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு வெங்காய வியாபாரிகிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து கடைசியில் பெரிய வியாபாரி ஆகிட்டான். லட்சமாக சம்பாதிக்கிற அளவுக்கு மொரட்டு வியாபாரி ஆகிட்டான். ஒரு நாள் அந்த வாத்தியாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஒரு வாத்தியாருக்கு முகமே சுற்றி போச்சு. என்னடா இவன் வர்றானே, என்னத்தை சொல்ல போகிறான்னு. அவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, பள்ளிக்கூடத்து பக்கமே வராதடான்னு விரட்டி விட்டு போய் நன்றி ஏன்னு சொன்னேன். எப்படி இருக்கு சொன்னானா, நீங்கள் அன்றைக்கி என்னை விரட்டி விட்டது ரொம்ப நல்லது, அதனால நான் இன்றைக்கி லட்சமாக சம்பாதிக்கிறேன். நீங்கள் அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு படிக்க வச்சுருந்தேன், நான் என்னத்தையும் மக்குவத்தனமாக படிச்சுட்டு போயிருந்தா ஒரு பியூன் வேலைக்கு வேணால் போயிருப்பேன் இப்போ. ஆனால் இன்றைக்கி நான் வாத்தியாரோட சம்பாதிக்கிறேன், கூட லட்சமாக சம்பாதிக்கிறேன். நீங்கள் என்னை துரத்தி விட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. நான் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. கிடைச்சதுக்கு நன்றி, கிடைக்காதுக்கு நன்றி. ஒரு வழி அடையும் போது தேவன் நினைச்சார், இன்னொரு வழியை திறக்கிறார். அப்ப அடைச்சவர்களுக்காக நன்றி. ஐயா உங்களுக்கு ஒரு நன்றி, நீங்க அடைச்சதுக்காக. ஏன்னா நீ அடைச்சதுனால தான் இன்னொரு வழியை, மாற்று வழியை நான் யோசிச்சேன். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:4 வச்சிங்களா? 4-6 வாசி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தப்பட்டபடியே அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை குறித்து தேவனுக்கு நான் என்ன சொல்றேன்? நன்றி சொல்றேன். உங்களை குறித்து, அது ஆங்கிலத்தில் 4 நினைக்கிறேன். I thank my God always concerning you for the grace of God which was given you in Christ Jesus. உங்களை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், தேவனுடைய கிருபைக்காக நன்றி சொல்றேன். உங்களை பற்றிய சாட்சி அதில் நீங்கள் சிறப்பற்றபடியினால நன்றி சொல்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகும். இதெல்லாம் நமக்கு கஷ்டமான காரியம்தான். ஆனால் நம்ம புது வருஷத்தில் நம்ம பழகிக்கிறோம். முதல் காரியம், நம்ம பெற்றோர்களுக்கு, நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய சபையாருக்கு, நமக்கு உதவி செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே, நன்றி சொல்வார். மேடம் பாருங்கள், இங்கே வந்து பொருள்களை போட்டுட்டு போகிறாங்க, எடுக்கக்கூட வர மாட்டேங்கிறாங்க. யாராவது இங்கே திருடர்கள் இருந்திருந்தால் பயப்படுவாங்கல்ல. அப்போ நல்ல சகோதரர்களை நமக்கு தந்திருக்கார், சகோதரிகளை தந்திருக்கார். போட்ட பொருள் போட்ட இடத்துல கிடக்கு. உலகத்தில் அதே மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நகை தொலைஞ்சி வச்சுன்னா பயப்படணுமா? இல்லை, போட்ட இடத்துல கிடக்கும், நம்ம போய் தேடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெளியில். ஆனால் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட இடத்தை தந்திருக்கார். அருமையான சகோதர சகோதரிகளை தந்திருக்கார். இங்கே வந்து சகோதரிகளும் சகோதரர்கள் இருக்கிறோம். யார் இன்னொருத்தர் குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? தேவன் ஆளுகை செய்கிறார். அதனால் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அவங்க வாட்டில் இருக்கிறாங்க. ஏன்? நிச்சயமாக இங்கே வந்து பசு மாடும் கன்றுக்குட்டியும் என்ன செய்யும்? சிங்கத்தோட சேர்த்து தின்னும். ஏன்னா சிங்கம் வந்து பசு மாட்டை அடிக்காது. பசு மாடு சிங்கத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்களும் பெண்களுமா சபையில் இருந்தாலும் ஒருத்தர் குறித்து ஒருத்தர் கவலைப்பட வேண்டியதே இல்லை. பரலோகம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, இதோட ரொம்ப மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் எப்படி இருக்கும் பாருங்க. இது எல்லாமே தேவன் தருகிறார், எந்த சூழ்நிலையிலையும் தருவார். அதுக்காக தான் நம்ம எல்லாத்திலையும் வாசிக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லு, எல்லாவற்றுக்காக நன்மை செய்ய நன்றி சொல்லு. நீ பெற்ற ரட்சிப்பிற்காக, கிருபைக்காக, ஆண்டவர் தந்த சபைக்காக, சகோதரர்களுக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லு. அருமையானவர்களே, நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம்.
ரோமர் 1:21 வாசிங்க. நம்ம ஒரு காலம் நன்றி மறக்கவே கூடாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இங்கிலீஷ்ல பாருங்க. For even though they knew God, they did not honor him as God or give thanks, but they became futile in their speculations and their foolish heart was darkened. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. சோத்தரியாமல் தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல இருக்கு. They did not give thanks. அவர் நன்றி சொல்லவில்லை. அருமையானவர்களே, நம்ம நன்றி சொல்லக்கூடிய பக்குவத்தை நம்ம பழகிக்கணும். சபையிலேயே நான் பார்த்துருக்கேன், 10 குஷ்டரோகிகளை தேவன் சுத்தமாக்கினார். எத்தனை பேர் நன்றி சொன்னா? ஒரேவர். அவனு சமாரியன். அந்த காலத்தில் குஷ்டரோகம்ங்கிறது ஒரு சாதாரண வியாதி கிடையாது. ஒருத்தனை குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவர்களை மக்கள் குடியிருக்கக்கூடியதான அந்த பகுதியை விட்டு துரத்திடுவாங்க, பாளையத்துக்கு வெளியே. எவ்வளவு சுகமா எவ்வளவு வசதியா இருந்தாலும் பரவாயில்ல, குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா வெளியே போட்டு தள்ளிடுவாங்க. அவர்கள் அன்பானவர்களை பார்க்க முடியாது. அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தான் சுற்றி தெரியணும், தூரத்திலிருந்து கத்தணும், உள்ளே வரக்கூடாது. அவர்கள் சாப்பாட்டுக்காக, அவர்கள் உணவுக்காக, உடைக்காக எப்படி வருத்தமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ அவமானம் பாருங்க. தான் சம்பாரித்து சொத்தை விட்டுட்டு போகும்போது சாகும்போதே வருத்தப்படுறாங்க. இப்போ உயிரோடே வருத்தப்படணும். சொந்த நாட்டில் சொந்த வீட்டில் இருக்க முடியாது, பாளையத்துக்கு புறம்பே அலைந்து தெரியணும். அப்போ 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க. நான் வீட்டுக்கு போக முடியல, நான் சம்பாரித்த சொத்தை அனுபவிக்க முடியல, மனைவியோட பிள்ளைகளோடு கூட நான் அவங்கள பார்க்க முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் தர்றார். போங்க, 10 பேர் சுகமானாங்க. ஆனால் சுகமான உடனே 9 பேர் ஆஹா இப்போ நான் வீட்டுக்கு போவேன், மனைவியை பார்ப்பேன், பிள்ளைகளை பார்ப்பேன், சொத்தை அனுபவிப்பேன், சுகத்தை அனுபவிப்பேன், சாப்பாட்டு கவலைப்பட வேண்டியதில்ல, அப்படியே உலகத்துக்குள்ள போயிட்டாங்க, பாளையத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒருத்த மாத்திரம்தான், ஆண்டவரே என்னை சுகமாக்கிட்டீங்களே உங்களுக்கு நன்றின்னு வந்தான். ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். மற்றவர்களுக்கெல்லாம் சுகம் மாத்திரம்தான் கிடைத்தது, ஆனால் அவனுக்கோ ரட்சிப்பு கிடைத்தது. இப்போ தான் அருமையானவர்களே, நம்ம நன்றி உள்ளவங்களா இருந்தால் ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். தேவன் நமக்கு ரட்சிப்பையும் தருவார், உணர்வுள்ள இருதயத்தை தருவார். ஆனால் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்கிறார். ஒரு வேலையே இல்லாமல் இருப்பார், ஆண்டவர் அவருக்கு வேலையை கொடுப்பார். அடுத்து ஒரு 2 வாரம் வருவார், நன்றி நன்றிம்பாரு, கறி போடுவார், மீன் போடுவார். சபையில் எல்லாம் ஆட்டை வாங்கி மாட்டை வாங்கி வெட்டியில் போடுவாங்க. நான் பார்க்குறேன் சிலருங்க. கொஞ்ச நாள் சென்று பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆளை காணேன். நான் இன்னைக்கு அவர் வேலைக்கு போகலைன்னா அவருக்கு மேல் அதிகாரிகள் ரிமார்க் வந்துருமா, ப்ரொமோஷன் கிடைக்காதான், அவருக்கு கிரேடு கிடைக்காதான். அதுக்கப்புறம் என்ன, கிரேடு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், உலகத்தில் எல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் விட்டு போயிடுவார். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆசீர்வதித்த பின்னாடி அவனை அப்படியே தங்க வைக்கிறது தான் கஷ்டம். சவுல் ராஜா ஓடி ஒளிஞ்சான். அவனை ராஜாவாக்கின பொழுது பை எடுக்கிற இடத்துல பேக்கேஜ் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை பிடிச்சு கொண்டாந்து ராஜாவாக்கினாங்க. அவன் ராஜா ஆன பின்னாடி அவன் யுத்தத்தில் ஜெயிக்கிறான், கர்த்தர் தான் யுத்தத்தில் ஜெயம் தந்தார்னு சொல்ல போய் தனக்கு பேர் சம்பத்தை, தனக்கு பேர் உண்டாகும்படி ஒரு சம்பத்தை ஸ்தாபிக்க போயிட்டான். ஆசாரியில் செய்ய வேண்டிய வேலையை போய் அவன் செஞ்சான். அவன் தேவன் சொன்னதை கீழ்ப்படியல, எல்லாரையும் அழிச்சிட்டு வான்னா அழிக்கவே இல்லை, தப்ப விட்டான். இப்படிதான் அருமையானவர்களே, நிறைய பேரை தாவீது ராஜாவை தேவன் ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தவனை ராஜாவாக்கினார். அவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய நாட்களில் மேல் மாடத்தை சுற்றி தெரிஞ்சு போய் ஒரு போர்ச்சேவன், உண்மையான போர்ச்சேவனுடைய மனைவி கெடுத்தான். சாலமோன் ராஜாவாக்கும் போது சிறு பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், உங்களுடைய ஜனங்களை விசாரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னான். தேவன் அவனை ராஜாவாக்கி, நீ ஞானத்தை கேட்டபடினாலும் உனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தர்றேன்னாரு. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் கொடுத்தார். கொடுத்த பின்னாடி என்னாச்சு, அவன் அந்நிய தேவர்களுக்கு பின்னாடி போனான். தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியலை. அவிசுவாசிகளில் திருமணம் பண்ணாதேன்னு சொன்னார், அவன் கேட்கல. எகிப்தில் போய் குதிரையில வாங்கக்கூடாதுன்னு அவன் கேட்கல. அவனுக்கு வெள்ளியும் பொண்ணு அந்த நாட்டில் ஒரு பொருளாகவே மதிக்கப்படலை, கல்லு மாதிரி கிடையாது, அந்த அளவுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம். ஆனா கடைசியில் என்னன்னா அவன் எல்லாமே அவனை கெடுத்து குட்டியச்சோராக்கி விக்கிரக கோயில்களை கட்டவன், அநேக மறுமனையாட்டிகளை சேர்க்கவும் அவர் வழி தப்பி போனார். தேவனுக்கு தேவாலயத்தை கட்டின மனுஷன் கடைசியில் விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்ட ஆரம்பித்து விட்டான். எவ்வளோ மோசம் பார்த்தீங்களா? அவன் எழுதின நீதிமொழிகள் பைபிளில் இருக்கு, நம்ம படிக்கிறோம், ஞானம் பெறோம். ஆனால் அவனோ தேவனுடைய பரலோகத்தில் இல்லை, விக்கிரக ஆராதனைக்காரனாய் போய்விட்டான், தன் பங்கை இழந்து போனான். தேவன் அவன் மேல் கோபம் கொண்டார்னு எழுதியிருக்கு.
சவுலை குறித்து சொல்றார், அவனை ராஜாவாக்கினதுக்காக நான் துக்கப்படுறேங்கிறார். அருமையானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசி. அப்படி சொல்லும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு காலங்களை நாங்கள் மறுதளிச்சிடக்கூடாது. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையினால மாத்திரம் தான் எங்களால் நிற்க முடியும். இது வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிற உங்களுடைய சுத்த கிருபை. இது வரைக்கும் எங்களை நிலைச்சிருக்க பண்ணது உங்களுடைய சுத்த கிருபை. எங்களுக்கு நீ தந்த சொத்து, சுகம், வருமானம், பதவி, வேலை, பிள்ளைகள், மனைவி, குடும்பம், கணவன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், ஞானம், ரட்சிப்பு, சபை, சகோதரர்கள் எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர நீரே. நமக்கு ஆவிக்குரிய வரங்களை தந்தாலும் சரி, ஆவியானவரை தந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படி நம்மளை ஆசீர்வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே நீர் தந்தது. என்னுடைய கை இதை சம்பாதித்தது என்னுடைய புத்தியினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய சாதுரியத்தினால நான் இதை சம்பாதிச்சுட்டேன். நான் ஒரு காலம் சொல்ல துணியாதபடி கர்த்தாவே முடிவு பண்ணி என்னை தாழ்மையிலே தரித்திருக்க பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் எதை என் மூலமாக நீர் செய்தாலும் வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றுக்கும் அந்த துதியை, நன்றியை நான் உமக்கே செய்யட்டும். ஆண்டவரே, நீர் மகடத்தை என் தலையில வைத்தாலும் அதை என் பாதத்தில் நான் வைத்து விட்டு அமைதியாக தாழ்மையிலேயே தரித்திருக்க எனக்கு உதவி செய்யும். நான் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாகவே உம்மிடத்தில் வருவேன். தற்காலிகமாக நான் அனுபவிக்கும்படி நீர் கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் என்னை உம்மிடத்திலிருந்து பிரித்து விடவே கூடாது. என் இருதயம் அப்படிப்பட்டதான உலக ஈர்ப்பினால மோசம் போயிடக்கூடாது என்று சொல்லுவோமா?